மனோஜ் பார்த்தீங்கன்னா, தனக்கு கண்ணு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையில இருக்காரு. ரோஹினி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. நான் இருக்கேன். அப்படி எதனா பிரச்சனைனா கூட நானே என் கண்ண தந்து உனக்கு சரி பண்றேன் மனோஜ். நான் இருக்கும்போது நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்ற மாரி மனோஜ் பார்த்தீங்கன்னா, ஆறுதல் சொல்லிட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் பில்லு 75,000க்கு மேல அதிகமா வரதுனால முத்து பார்த்தீங்கன்னா, என்னடா பண்ணலாம் கையில வேற அவ்வளோ காசு இல்ல. அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவாரு? அதனால நாமளே எதனா பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் காசு வாங்கி பார்த்தீங்கன்னா, பில்ல பே பண்றாரு. இப்படி பே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலைல மனோஜ் பார்த்தீங்கன்னா, சமைக்கிற எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா, செஞ்சு வச்சுட்டு மீனா பார்த்தீங்கன்னா, அவங்க மாமா வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா, கல்யாண வேலையில பிஸியா இருக்கிறதுனால அண்ணாமலை வந்துட்டு டேய் அவருக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நாங்க போய் மனோஜ பார்த்துறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. முத்துவுமே பார்த்தீங்கன்னா, போய் அவங்க மாமா கிட்ட பேசியிருக்க டைம்ல தான் அவங்க மாப்பிள்ளையோட தாய்மாமன் பார்த்தீங்கன்னா கால் பண்றாரு. கறிக்கடை மாமாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, என் சார்புல டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வாய்ஸ கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா, இது எங்கேயோ கேட்ட குரல் மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, ஏங்க இது ரோஹினியோட மாமா குரலுங்க அப்படின்னு சொல்ல, அட ஆமா. ஆனா இவர் குரலும் ஒரே மாரி இருக்கு. சரி என்ன இருந்தாலும் நேர்ல பார்க்காம நம்ம ஒரு முடிவு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹினி, மனோஜும் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்க முத்துவும், மீனாவும் பார்த்தீங்கன்னா போறாங்க டிஷ்யூ ரூமுக்கு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கறிக்கடை மாமா வந்துட்டு ரோஹினிக்கு கால் பண்ணி, "ரோஹினி வந்து ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாம் கேட்டேன் இல்லையா? நான் எடுத்துக்கிட்டேன்" அப்படின்னு கேட்க, "இன்னும் வரலையே" அப்படின்னு. "இல்ல மனோஜுக்கு அடிபட்டுருச்சு. அதனால என்னால வர முடியாது. டெலிவரி வேணா நான் அங்க இருக்கிறவங்ககிட்ட சொல்லி உனக்கு டெலிவரி பண்ண சொல்றேன்" அப்படின்னு சொல்ல, "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாமாவுமே பார்த்தீங்கன்னா கிளம்பி போக, முத்துவும் மீனவும் அந்த இடத்துல போறாங்க. அங்க போயிட்டு மாமாவ பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாரு. இவரு ரோஹினியோட மாமான்னு சொன்னாரு. இவரு என்னடான்னா இங்க மாப்பிள்ளைக்கு தாய் மாமன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஐய்யயோ! அப்படி என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேரா நைஸா போய் மாமாவ புடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, "டேய்! நீ தானே மலேசியாவிலேருந்து வந்தேன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்து ரோஹினியோட மாமா நான் தான் வந்து எல்லாம் பண்றேன்" அப்படின்ற மாரிலாம் சொன்னேன். இப்ப என்ன இப்போ மாப்பிள்ளைக்கு தாய் மாமன்னு சொல்லி வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, "ஐயோ! முத்து என்ன மன்னிச்சிருப்பா. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ரோஹினி ஏதோ வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொன்னா. அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ண வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்படி தான் ரோஹினி வந்து வசமா மாட்டிர்றாங்க. ஆனா தெரிஞ்சாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மனோஜ் இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்ல முடியாத நிலையில முத்துவுமே தவிச்சிட்டு இருக்காரு. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.